பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். பொங்கலுக்கு மறுநாள் கிரிவலம் வரும் அண்ணாமலையார். திருவண்ணாமலையில் கோலாகலமாக கொண்டாடப்படும் திருவூடல் விழா. உண்ணாமலை அம்மனை சமாதானப்படுத்த அண்ணாமலையாரே இறங்கி வந்து கிரிவலம் வந்த அற்புத திருநாளை பற்றி முழுவதாக பார்க்கலாம் வாருங்கள். உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். ஆனால் ஆண்டுக்கு இருமுறை அண்ணாமலையாரே கிரிவலம் வருவது உங்களுக்கு தெரியுமா? அதில் ஒரு நாள் கார்த்திகை தீப திருநாளின் மறுநாள், மற்றொரு நாள் தை பொங்கல் திருநாளின் மறுநாள். கணவன் மனைவி உறவில் ஊடலும் கூடலும் தவிர்க்க முடியாதவை. திருவண்ணாமலையில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும் கூட இத்தகைய ஊடல் நடத்தி இருக்கிறார்கள். இதனை திருவூடல் விழா என்ற பெயரில் ஆண்டுதோறும் நடத்துகிறார்கள். தை மாதம் பொங்கல் திருவிழாவிற்கு மறுநாள் இந்த திருவிழாவை பெருவிழாவாக எடுத்து நடத்தி வருகிறார்கள். தீவிர சிவபக்தரான பிருங்கி முனிவர் சிவபெருமானை தவிர வேறு யாரையும் வழிபட மாட்டார். ஒருமுறை பிருங்கி முனிவர் சிவனை வழிபடுவதற்கு கைலாய மலைக்கு சென்றார். அப்போது சிவனும் பார்வதியும் சேர்ந்து அமர்ந்திருந்தார்கள். உடனே வண்டு உருவம் கொண்ட முனிவர் சிவபெருமானை மட்டும் சுற்றி வந்து வழிபாடு செய்தார். இதனால் கோபம் கொண்ட பார்வதா தேவி, என்னை வழிபடாத உனக்கு உன் உடலை இயக்கச் செய்யும் என்னுடைய சக்தி மட்டும் எதற்கு என்று கேள்வி எழுப்பி என்னுடைய சக்தியை திருப்பி கொடுத்துவிடு என்றார். உடனே பிருங்கி முனிவர் சக்தியை திரும்ப கொடுத்து விட்டார். இதனால் நிற்கக்கூட முடியாமல் கீழே விழப்போனார். அவரை சிவபெருமாள் கைத்தாங்களாக பிடித்தார். இதை பார்த்ததும் பார்வதா தேவிக்கு கோபம் வர சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இடையே வாக்குவாதம் மூண்டது. இவ்வாறு ஏற்பட்ட ஊடலால் பார்வதா தேவி சிவபெருமானை பிரிந்து திருவண்ணாமலை ஆலயத்திற்கு வந்து கதவை பூட்டி கொண்டார். பார்வதா தேவியின் ஊடலை தணிக்க சுந்தரமூர்த்தி நாயன்மாரை சிவபெருமான் தூது அனுப்பினார். ஆனால் அது வெற்றி பெறவில்லை. இதனால் சிவபெருமான் தன் பக்தனாகிய பிருங்கி முனிவருக்கு ஊன்றுகோல் கொடுத்து அருள்பாலித்து விட்டு ஆலயத்திற்கு திரும்பி அன்னையின் கோபத்தை தணிக்கின்றார். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலை தலத்தில் பொங்கலுக்கு மறுநாள் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு வருகின்ற 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அன்று காலை மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படும். பிறகு அண்ணாமலையார், உண்ணாமுலை அம்மன், சுந்தரர் ஆகிய மூவரும் மண்டபத்தில் எழுந்தருள்வார்கள். பின்னர் மாட வீதிகளில் 3 முறை சுற்றி வருவார்கள். சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோரை குறிக்கும் வகையில் இந்த 3 முறை மாட வீதி உலா வரும் நிகழ்வு இன்றும் நடைபெறுகிறது. இந்த வேளையில்தான் பக்தர்கள் மண்டக படி செய்து அண்ணாமலையாருக்கு சிறப்பு செய்வார்கள். இன்றைய தினம் மாலை திருவூடல் தெருவில் சிவனும் பார்வதியும் ஊடல் கொள்ளும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். அப்பொழுது சிவபெருமான் மீது அம்பாள் கோபம் கொள்வது போல் காட்சிகள் அமையும். ஊடல் அதிகமானதும் அம்பாள் கோபத்துடன் புறப்பட்டு சென்று விடுவார். அவர் கோவில் உள்பக்கம் சென்று தனது சன்னதி கதவுகளை பூட்டிக் கொள்ள, இதைத் தொடர்ந்து அவரை சமரசம் செய்யும் நிகழ்ச்சியும் நடத்தப்படும். உண்ணாமுலை அம்மன் சமரசம் ஆகாததால் அண்ணாமலையார் தனியாக புறப்பட்டு செல்வார். அவர் குமரன் கோவில் சென்று அமர்ந்து விடுவார். அங்கு அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படும். இதன் ஒரு பகுதியாக அண்ணாமலையார் கிரிவலம் புறப்படுவார். இந்த கிரிவலம் மிகவும் விசேஷமானது ஆகும். ஆண்டுக்கு 2 தடவை மட்டுமே அண்ணாமலையார் தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் வகையில் கிரிவலம் வருவது உண்டு. அதில் தை மாதம் நடைபெறும் இந்த கிரிவலமும் ஒன்றாகும். அண்ணாமலையார் பின்னால் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அணிவகுத்து சென்று கிரிவலத்தை மேற்கொள்வார்கள். கிரிவல பாதையில் அண்ணாமலையாருக்கு சிறப்புகள் செய்யப்படும். பிருங்கி முனிவருக்கு அண்ணாமலையார் காட்சி கொடுத்து அருள் புரிவார். அன்று மாலை அண்ணாமலையார் ஆலயம் திரும்புவார். அப்போது உண்ணாமுலை அம்மனுடன் சமரசம் செய்து கொள்வார். இதனால் அன்னையின் கோபம் தீர்ந்துவிடும். இறுதியில் அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும் ஒரு சேர அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார்கள். தன்னையே நம்பியிருக்கும் பக்தர்களுக்காக சிவபெருமான் எதையும் செய்வார் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சாட்சி வேண்டும்? திருவூடல் கண்ட
கண்டால் மறுவூடல் இல்லை என்பார்கள். திருவூடல் திருவிழாவை ஆரம்பம் முதல் மறுகூடல் வரை பார்ப்பவர்களுக்கு அதிக பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவி தம்பதியாக இந்த விழாவை கண்டு வந்தால் அவர்களுக்கிடையே ஒற்றுமை பலப்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. எனவே வரவிருக்கின்ற தை பொங்கலுக்கு மறுநாள் இயன்றவரை இந்த விழாவினை கண்டு வர பக்தர்களாகிய நாமும் முனைவோம். அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனின் ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்க அவர்களின் திருப்பாதம் பணிந்து மனமுருக வேண்டிக் கொள்வோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க உறவுகளோடு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை காத்திருங்க பக்தி பசியோடு. வணக்கம்.